முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசாவும் போயிங் நிறுவனமும் இணைந்து தயாரித்த ஸ்டார்லைனர் என்ற புதிய விண்கலத்தின் மூலம் அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸும் அமெரிக்க கடற்படை விமானி புட்ச் வில்மோரும் விண்வெளியில் 286 நாட்கள் இருந்துவிட்டு திரும்பியிருப்பதாகவும் உலகம் இதுவரை பார்க்காத சாதனையாக இது போற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரது பூர்வீக பிறப்பிடம் இந்தியா என்பதும் பெருமைக்குரியது. கல்பனா சாவ்லாவை தொடர்ந்து நாசாவில் பணிபுரியும் இரண்டாவது இந்திய வம்சாவளி அமெரிக்க விண்வெளி வீராங்கனையாக சுனிதா இருக்கிறார். சர்வதேச விண்வெளி நிலையமானது பூமியிலிருந்து 408 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி இவர்கள் 8 நாள் பயணமாகத்தான் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த விண்கலம் மட்டும் செப்டம்பர் 7ஆம் தேதி திரும்பிவிட்டது. சுனிதாவும் புட்ச் வில்மோரும் பல மாதங்கள் விண்வெளியில் தங்கியிருக்க வேண்டியதாயிற்று. டிராகன் விண்கலம் கடந்த 16ஆம் தேதி 4 வீரர்களுடன் விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 17 மணி நேர பயணத்தில் அவர்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு இவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக திரும்பிவிட்டார்கள். விண்கலத்தை கடலில் இறக்கி தரைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். புவியின் வளிமண்டலத்தில் நுழைகிற மறுநுழைவுதான் மிகவும் ஆபத்தானது. விண்வெளியிலிருந்து பூமிக்குள் விண்கலம் நுழையும் போது ஏற்படும் உராய்வின் காரணமாக 1600 டிகிரி வெப்பம் ஏற்படும். இதனால் தீப்பிழம்பு போல விண்கலம் காட்சியளிக்கும். அப்போது வெப்பமானது விண்கலத்துக்குள் பரவும் ஆபத்தும் உண்டு. கடந்த 2003ஆம் ஆண்டு கல்பனா சாவ்லா விண்வெளியிலிருந்து திரும்பிய போது அவரது விண்கலம் தரையிறங்கியதும் வெடித்து சிதறியது. அதில் அவர் பலியானார். அப்படி மாபெரும் ஆபத்தும் உள்ள நிலையில் அனைவரையும் அறிவியலாளர்கள் அமைதியாக தரையிறக்கி அழைத்து வந்து விட்டார்கள் என முரசொலி தெரிவித்துள்ளது. சுனிதாவும் வில்மோரும் சென்றது சாதனை என குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு அவர்கள் திரும்பி வந்ததுதான் அதைவிட பெரிய சாதனை என்றும் இன்னொரு குழுவினர் போய் அழைத்து வந்தது மாபெரும் சாதனையாகும் எனவும் கூறியுள்ளது. ஐக்கிய அமெரிக்க கடற்படையில் இளநிலை அதிகாரியாக சேர்ந்து கடற்படை விமானியாக உயர்ந்து 1993ஆம் ஆண்டு வளைகுடா போரில் பங்கெடுத்தவர் சுனிதா. 1998ஆம் ஆண்டு நாசாவால் விண்வெளி வீரராக தேர்வு செய்யப்பட்டார். 2006ஆம் ஆண்டு முதலாக விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 195 நாட்கள் தங்கியிருந்தார். 2012ஆம் ஆண்டு இரண்டாவது முறையாக அனுப்பி வைக்கப்பட்டார். 4 மாதங்கள் இருந்தார். 3வது முறையாக இப்போது சென்று 9 மாதங்கள் தங்கிவிட்டு திரும்பியிருக்கிறார். விண்வெளியில் நீண்ட காலம் தங்கிய முதல் பெண்ணாக சுனிதா உயர்கிறார். சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வெளியே அதிக நேரம் இருந்த பெண் என்ற பெருமையையும் அவர் அடைகிறார். சுனிதா தனது 3 பயணங்களிலும் மொத்தமாக சேர்த்து 9 முறை அவர் விண்வெளியில் நடந்துள்ளார். மொத்தம் 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் விண்வெளியில் அவர் நடந்துள்ளார். இதன் மூலம் அதிக நேரம் விண்வெளியில் நடந்த பெண் என்ற சாதனையையும் அவர் செய்துவிட்டார் என முரசொலி புகழாரம் சூட்டியுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையமானது ஒரு நாளில் 16 முறை பூமியை சுற்றி வருகிறது. விண்வெளியில் சுனிதா தங்கியிருந்த 286 நாட்களில் 4576 முறை பூமியை சுற்றி வந்துள்ளார். ஒவ்வொரு 1.5 மணி நேரத்துக்கும் ஒரு முறை சூரிய உதயத்தையும் சூரிய நிறைவையும் பார்த்துள்ளார்கள். பெண்ணால் அனைத்தும் முடியும் என்பதை சுனிதா மெய்ப்பித்து விட்டதாக முரசொலி பாராட்டியுள்ளது. ஆணாதிக்க சமூகத்தால் பெண்ணின் வளர்ச்சியானது வார்த்தைகளால், சிந்தனையால், செயல்பாட்டால், அடக்குமுறையால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதற்குள் வரலாம், இதற்குள் வரக்கூடாது, இந்த எல்லைக்குள் போகலாம், இந்த எல்லைக்குள் போகக்கூடாது, இந்த வேலையை மட்டும் செய்யலாம், இந்த வேலையை செய்யக்கூடாது, இந்த நாளில் செய்யலாம், இந்த நாளில் செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளை ஆணாதிக்க சமூகம் வைத்திருக்கிறது. பெண்ணின் உடல் இயல்புகளை தீட்டுகளாக ஒதுக்கி வைக்கிறது. அதாவது புறக்கணிப்புக்கு ஒரு புனிதம் சேர்க்கும் செயல்கள் இவை. இந்த கட்டுப்பாடுகள் அனைத்தையும் சுனிதா புறந்தள்ளிவிட்டார். ஈர்ப்பு விசையே இல்லாத விண்வெளியில் மிக நீண்ட காலம் தங்கும் அளவுக்கு சுனிதா உடலை பக்குவப்படுத்தி வைத்திருந்தார். விண்வெளியை வெல்லலாம், ஆனால் சமூகத்தின் புன்வெளியை வெல்லுதல் பலருக்கும் சிரமம். அதை தாண்டியதுதான் சுனிதாவின் மாபெரும் சாதனையாகும். ஏராளமான சுனிதாக்கள் உருவாகலாம். எல்லோரும் விண்வெளிக்கு சென்றால் மட்டும்தான் சாதனை அல்ல. சமூக வெளியை வெல்வதும் சாதனைதான். சமூக தடைகளை உடைத்து வெல்வதும் சாதனைதான் என குறிப்பிட்டுள்ள முரசொலி, மூட நம்பிக்கைகளின் முடைநாற்றத்தை அறிவியல் வெல்லும் என்றும் அறிவியலால் அடைந்த வெற்றியே நிலையானது எனவும் தெரிவித்துள்ளது.